ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக். நான் போதினி. நம்ம சேனல் மூலமாக ஜென்ரல் அண்ட் டென்டல் ட்ராயிங்ஸ் வரைஞ்சிட்ருக்கேன். கூடவே குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லோயர் லேட்ரல் இன்சைசர் எப்படி வரைகிறதுன்னு. இந்த லேட்ரல் இன்சைசர் யூஸ்வலாக 7 to 8 வயசில் தான் நமக்கு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். சென்ட்ரல் இன்சைசருக்கும் லேட்ரல் இன்சைசருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்சைசர் எட்ஜை டிஸ்டல் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஸ்லைட்டாக ரவுண்டடாக இருக்கும் லேட்ரல் இன்சைசரில். அதே சமயத்தில் லிங்குவலாக நம்ம பார்க்கக்கூடிய சிங்குலம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சிங்குலமும் சென்டராக இல்லாமல் டிஸ்டல் சைடு கொஞ்சம் டில்ட் நம்மளால் பார்க்க முடியும். டில்ட்டும் ரவுண்டட் இன்சைசர் எட்ஜும் தான் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் லேட்ரல் இன்சைசர்னு சொல்லுவோம். சிங்குலம் சென்ட்ரல் இன்சைசரை விட லேட்ரல் இன்சைசரில் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரியும். இப்போ வரைஞ்சிட்ருக்கிறது மீசியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டூத். லேபியல் மார்ஜின் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இன்க்ளைண்டாக இருக்கும். லிங்குவல் மார்ஜின் எஸ் ஷேப்பில் இருக்கும். cervical line towards the incisal edge நோக்கி ப்ராமினெண்ட்டாக இருக்கும். இப்போ வரைகிறது டிஸ்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டூத். cervical லைன் லெஸ் ப்ரொனன்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி இன்சைசல் எட்ஜோட டிப்பு ரவுண்டடாக இருக்கும். அடுத்தது இன்சைசல் ஆஸ்பெக்ட், அதாவது மேலேருந்து கீழே பார்க்குறச்ச இந்த பல்லோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். லோயர் சென்ட்ரல் இன்சைசர் சிமெட்ரிக்கல்னு லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் லேட்ரல் இன்சைசர் சிமெட்ரிக்கலாக இருக்காது. ஏன்னா அந்த சிங்குலம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டல் சர்ஃபேஸ் டுவர்ட்ஸ் த டிஸ்டல் சர்ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் டில்ட் ஆன மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லேட்ரல் இன்சைசர் நம்ம பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.